கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்கள். உங்களை இந்த படம் ஏமாத்தாது, அவ்வளோத்துக்கு ஒரு உணர்வை கொடுக்கும் உங்களுக்கு. செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக உங்களுக்கு வந்து சீட் எஜ்லேயே வச்சுருக்குமா இந்த படத்தில். நீலிரா சூப்பர் படம். மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்தது. நடித்த எல்லா கேரக்டருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுமாதிரி மேக்கப் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மேக்கப் ரியலான ஒரு இது. அதுமாதிரி ஸ்டோரியும் வந்துட்டு ரொம்ப தத்துரமாக இருந்தது. நீங்கள் பயத்தோடு தான் பார்ப்பீங்க எல்லாருமே. யாருமே வந்து அந்த நிறைய வந்து நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் நடக்கிற ஃபைட்டு இதெல்லாம் பார்த்துருப்போம். அப்போ ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை வந்து மாசாக இருக்கும் அப்படியே பார்த்துருப்போம். ஆனால் உள் வாங்கி பார்ப்பல ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் வந்து இந்த படத்தை இருக்கும். வந்து பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ நான் பயத்தோடு தான் பார்த்தேன். சூப்பராக இருந்தது. உள்ள அதேமாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அழகாக பண்ணியிருக்காங்க. உள்ள நடித்த எல்லாம் கேட்டால் நல்லா ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோ வந்து எப்பவுமே ஹீரோனா ஒரு மாசு ஃபைட்டு இல்லைனா வந்து பாட்டு சீனு லவ் இது எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த படத்தை அதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஆர்மி, அவ்வளோதான். அந்த ஆர்மிக்கு என்ன நடக்கணுது அதுக்கு நான் ஒரு ஹீரோ அப்படி நினச்சி அதை பண்ணியிருக்காருன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம், சாதாரண விஷயம். அது ஒரு மனசு வேணும். அதை தாண்டி வந்து ஸ்ரீலங்கா நடந்து நீங்கள் வந்து அது படம் பார்க்கும்போது யாருமே அதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் படம் பார்த்து தெரியும். உள்ளே வரும்போது நீங்கள் ஸ்ரீலங்கா அந்த நாட்டுக்குள்ளே போன மாதிரி தான் இருக்கும். அந்த பயமும் சரி அந்த சுவாரஸ்யமும் சரி கொஞ்சம் கூட நமக்கு இல்லாமல் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. சூப்பராக பண்ணியிருப்பாங்க. படமும் கிளைமேக்ஸ் வந்து மாதம் முடிச்சிருப்பாங்க. எல்லாருமே வந்து செம்மையாக நடிச்சுங்க. படம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பாருங்கள், மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த மாதிரி படத்தெல்லாம் தேட்டருக்கு வந்து பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். காதி சுப்ராய் சாருக்கு இந்த மாதிரி ஸ்டோரியை அவர் ஓகே பண்ணதுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சிடறேன். தேங்க்யூ. என்னப்பா? ஆமாம், இல்லை நான் வந்து என்னோட முன்னோர்களும் ஸ்ரீலங்கா தான். அதனால் வந்து எனக்கு தெரியும். நான் பிக் பாஸ் பண்ணும்போதே எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் தெரியும். நான் வந்து நிறைய ஸ்ரீலங்கா மக்கள் கூட தான் நிறைய பேர் நான் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். நிறைய புலிகள் இருக்காங்க. புலிகள்னால் தெரியல, அவங்களோட நான் பேசியிருக்கேன். அவங்க அந்த குண்டடிப்பட்டு நிறைய இடத்துல குண்டடிப்பட்டு அந்த காயெல்லாம் இருக்கும். அந்த காயத்தை வந்து நான் தொட்டுலாம் பார்த்துருக்கேன். அது உள்ள அந்த பிசுறுலாம் இருக்கும். அவங்களுக்குலாம் நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன், கனடாவில் பண்ணியிருக்கேன். அதனால் அவங்க நிறைய விஷயம் அவங்க என்கிட்ட சொல்லி இதை காமிச்சது கொஞ்சம் தான். இன்னும் இதில் வந்து சென்சாரில் பாதி வந்து சென்சாரில் எப்படியோ போயிருக்கோம். எனக்கு அது நல்லா தெரியும். சென்சார்லாம் மீறி இந்த படத்தை விட்டுருக்காங்கன்னும் போது அதுவே ஒரு பெரிய விஷயம். படத்தை பாருங்கள். நீங்கள் பாருங்கள், இந்தமாதிரி படத்தை தயவுசெய்து இந்தமாதிரி படத்தை பாருங்கள். எல்லாமே ஒரிஜினலாக பண்ணியிருக்காங்க. அதனால் இதை தயவுசெய்து பாருங்கள். தேங்க்யூ. நான் 2-3 இடத்துல அழுதேன் பதர். அது பர்சனலாக எனக்குள்ளே ஒன்று இருக்கும். எங்கள் அப்பா நிறைய சொல்லியிருக்காரு. இதை பற்றிலாம் நிறைய தெரியும். இதில் கூட சொல்ல முடியாது, இந்த இன்டர்வியூ கூட சொல்ல முடியாது. அதனால் நிறைய தெரியும். அதுக்கான அப்பா ஃபோட்டோ மூலம் கொண்டு காமிப்பார். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நிறைய மக்கள் கூட வாழ்ந்துருக்கிறதுனால எனக்கு நிறைய விஷயம் தெரியும். அதனால் நான் வந்து உள்ளே வந்து பயந்து தான் பார்த்தேன். நான் ரொம்ப பயப்படுறதுக்குள்ளே கிளைமேக்ஸில் வந்து சூப்பராக பாசிட்டிவாக முடிச்சிட்டாங்க. அது ஒரு நல்லது தான். ஏன்னா இந்த சென்சாரில் தாண்டி இந்த படத்தை விட்டுருக்காங்கன்னா அது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதுவே பெரிய விஷயம் தான். இன்னும் விட்டாங்கன்னா தெரியும் பயங்கரமாக இந்த படம். தயவுசெய்து இந்த மாதிரி படத்தை பாருங்கள். இது ஆக்சுவலி ஒரு வார் பேஸ்ட் மூவி. ஸ்ரீலங்காவில் வந்து வார் எப்படி நடந்தது அப்படின்றத வந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இந்த மூவியில். நம்ம அங்கே போய் பார்க்க முடியாது. நம்மளுக்கு 90s என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ எனக்கு வந்து லைவாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஆக்சுவலி இல்லை, நடுவில் எனக்கு லேக் இருந்தது. ஒரு 2-3 இடத்துல எனக்கு லேக் தெரிஞ்சுது. ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப நேரம் ஒருத்தரோட எமோஷன்ஸை ஹோல்ட் பண்ணும்போது லேக் தெரியும்ல, அந்த மாதிரி 1-2 விஷயத்தில் தான் லேக் தெரிஞ்சதை தவிர்த்து ஓவராலான்னு கேட்டால் நான் வந்து ஒரு 10க்கு 8.5 கொடுப்பேன். நான் நல்லா தான் இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆக்சுவலி நம்ம ஸ்ரீலங்கன் தமிழ் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். ஆமாம், அந்த ஒரு விஷயத்தில் தான் இருக்கும். ஸோ நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது. எனக்கு ஆக்சுவலி பர்சனலாக சொல்ல போனால் எனக்கு எல்லாரோட ஆக்டிங்குமே பிடிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு போய் அந்த ஸ்லாங்கில் பண்ணுவீங்களான்னு கேட்டால் நான் பண்ண மாட்டேன். அந்த ஸ்லாங்கை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட விஷயத்துக்கு மாறி பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு முடியும்னு தெரில. அங்கே இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே 200% கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு சொல்லப்போனால் அவர் மெயின் ரோல். உண்மையாக சொல்லப்போனால் அவர் தான் மெயின் ரோல். என்னதான் இருந்தாலும் பேக் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் மெயின் ரோல். எனக்கு கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஒரு த்ரில்லில் உட்கார வச்சது அவர் தான். மியூசிக் மியூசிக் வந்து
ஒரு த்ரில்லான படத்தை பார்த்தா எப்படி இருக்கும், நம்மளை கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கணும். எனக்கு போர் அடிச்சிச்சு, நான் ஃபோன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சுனா வேஸ்ட் அது. ஸோ எனக்கு கடைசி வரைக்குமே அது ட்ராவல் பண்ணாங்க. படம் நல்லா இருந்தது. தமிழகத்தினுடைய மக்களுடைய அந்த பிரதிபலிப்பை மிகவும் தெளிவாக எடுத்து காட்டுகிறார்கள். உண்மையிலே நாம் அந்த துயரத்தை அனுபவிப்பது போல் அந்த படம் இருந்தது. அதற்காக நான் ரொம்பவும் பெருமைப்பட்டேன். காரணம், என்னுடைய முன்னோர்கள் ஒரு காலத்தில் அங்கே இருந்தவர்கள் தான். இங்கே வந்த பிறகு தமிழீழம் தனியாத தாகம் என்று காசியானது ஒரு புத்தகம் வெளியிடும் போது எனக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். நான் அங்கும் சென்று அந்த அழைப்பில் கலந்து கொள்ள உட்லண்ட்ஸ் ஹோட்டலிலே சென்று நான் அதில் கலந்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அங்கே வந்து பேசிய தமிழகத்துடைய வரலாறுகளை சொல்லும்போது உள்ளபடியே நான் ரொம்பவும் பயன்பட்டேன். அந்த வரலாற்றை இது பிரதிபலிப்பதாக இந்த படம் இருந்திருக்கு. மிகவும் அருமையாக ஒவ்வொரு நடத்தியிருக்கார்கள். இதிலே என்னுடைய பேர குழந்தைகளான இளந்தமிழன், தமிழ்வாணன், யாழினியன், யாழ்வாணன் ஆகியோர் இதில் பங்கு பெற்று நடித்திருக்கிறார்கள். அதை நான் பார்க்கும்போது மிகவும் பெருமையாக இருந்தது. தமிழ் ஈழத்திற்காக நிதி தேடி வரும்போது கூட நான் ஐடிசி தொழிற்சாலை பணிபுரிந்திருந்தேன். அங்கே வந்து என்னிடம் நிதி கேட்டார்கள். கேள்வோ அவர்களுக்கு நான் நிதி வசூல் பண்ணி ஒரு 6,500 ரூபாய்க்கு நிதியில் என் தொழிற்சாலையின் மூலமாக நிதி பண்ணி கொடுத்தேன். அவர்கள் அப்போ சோழவரத்தில் தங்கியிருந்தார்கள். அவருடைய வேதனைகளோடு நான் அதை தெரிந்து கொள்கிறேன். இந்த படம் வந்து மிகவும் நிலையாக இருக்கும். வெற்றி பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வணக்கம். உண்மையில நான் சின்ன வயசுல சினிமா பார்க்கும்போது ஒரு பெரிய இருந்துச்சு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த பெரிய திரையில என்னுடைய வாழ்க்கை, எங்கள் மக்களுடைய வாழ்க்கை, ஈழத்தோட வாழ்க்கை, ஈழத்தோட மொழி வராதான்னு நினைச்சேன். இன்னைக்கு இந்த சென்னையில் இந்த முதல் ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக பார்க்கும்போது அது எனக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியல. என்னுடைய மொழி, இப்போ ஈழத்தமிழ் மொழி வந்து தமிழ்நாட்டுக்கு புரியாது அப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த திரையரங்கு முடிச்ச கூட அவங்க கைதட்டல்லேருந்து ஈழத்தமிழும் தமிழ் சினிமாவில் ஒரு தமிழாக நிற்கும். இது வரைக்கும் மதுரை தமிழ், கோயம்புத்தூர் எல்லா தமிழையும் பார்த்துருக்கீங்க. ஈழத்தமிழும் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நின்றுடுச்சு அப்படின்ற மகிழ்ச்சி வந்து இந்த புஸ்தகம் பார்த்தோன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து ஈழத்தமிழர்களுடைய ஒரு கனவு. எங்களுடைய கதைகளும் நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் 100 வருஷமாக பார்த்துட்டு இருக்க இந்த தமிழ் சினிமாவில் என்னைக்காவது எங்களுடைய கதைகளும் வரணும் அப்படின்ற அந்த தமிழர்களுடைய கனவு இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. ஸோ நான் அந்த மொத்த தமிழர்களுடைய கனவும் எண்ணங்களுடைய ஒரு டூலாக தான் நான் இருந்திருக்கேன் நினைக்கிறேன். அதோடைய ஒரு கருவியாக தான் நான் இருந்திருக்கேன். அதை சாத்தியப்படுத்திய கார்த்தி சுப்ராஜுக்கும், ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திகேயன், காளியானி எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா அவங்க இல்லைன்னா நடந்திருக்காது. இது ஒரு நான் வந்து பர்சனலாக ஒரு ஹிஸ்டாரிக்கலாக தான் நான் பார்க்குறேன். தமிழ் மக்கள் எல்லா நல்ல படங்களையும் கொண்டாடினவங்க இந்த படத்தையும் கொண்டாடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி. ஆமாம், டைமிங் கம்மியாக இருக்குன்னா இந்த கதை வந்து அவ்வளோ நேரத்தில் தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து இந்த இவ்வளவு வேகமாக நகர்ற இந்த உலகத்தில் வந்து ஒவ்வொரு மனுஷனுடைய ஒவ்வொரு மணித்துளியும் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு நிமிஷம் ஒருத்தனது முக்கியமானது. அதனால் நான் வந்து தேவையற்று கதையை நீட்டி ஒருத்தனை 2.5 மணி நேரம் உட்கார வைக்கணும் இல்லை. இந்த கதையை வந்து என்னால் 1.5 மணி நேரத்தில் சொல்ல முடியும்ன்றதுனால இந்த கதையை 1.5 மணி நேரத்தில் சொன்னேன். ஸோ நான் வந்து எனக்காக தன்னுடைய 1.5 மணி நேரத்தில் கொடுக்குற ஒவ்வொரு ரசிகனுக்கும் நான் வந்து நேர்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அவனுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் மதிக்கிறேன். ஸோ இந்த 1.5 மணி நேரம் இந்த படம் வந்து இந்த கதை 1.5 மணி நேரத்தில் சொன்னால் போதுமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் 1.5 மணி நேரத்தில் இந்த கதையை சொன்னேன்.